குக் வித் லவ் சீரீஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறமா லஞ்ச் காம்போ என்ன பண்ண போகிறேன் அதுதான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி பூரி மசால் தான். அப்பா அம்மா வந்ததுனால இன்றைக்கி ஸ்பெஷல் அவங்களுக்கு. எப்பயுமே வந்து வீக் டேஸில் பண்ணவே மாட்டேன், ரொம்ப டைம் ஆகிடும். வீக்கெண்டில் தான் பண்ணுவேன். சரி, அப்பா வந்து சடனாக நான் வேலை வந்துடுச்சுன்னா கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். சரி, ஓகே. வீக் டேஸில் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு தனியாக பூரி பண்ணணும், அதுக்கப்புறமா பெரியவங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தனியாக பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வேலை இழுக்கும் தான், பரவாயில்ல, இன்றைக்கி மேனேஜ் பண்ணிக்கலாம் தான் பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து தான் இப்போ மசால், எப்பயுமே அந்த உருளைக்கிழங்கு மசால் தான் அப்பாவுக்கு பிடிக்கும். ஸோ அதுதான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்குமே சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன். ஆனால் கிச்சனுக்கு வரத்துக்கு பார்த்திங்கன்னா 6 மணி ஆகிடுச்சு. அந்த 7:20க்குள்ளே ஓரளவுக்கு எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா மசாலுக்கும் அங்கே உருளைக்கிழங்கு வேக போட்டேன். நேற்றே வந்து காயெல்லாம் நறுக்கி வச்சுட்டேன். இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அது வந்து பொரியல் பண்ண போகிறேன். சும்மா தேங்காய் போட்டு கறி மாதிரி பண்ணிவிடுவேன். வத்தக்குழம்புக்கு அந்த வாழைத்தண்டு கறி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட ரசம், இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு கறி வேணும் அப்படின்னா நான் பண்ணுவேன். ஸோ காலையில் வந்து எனக்கு ஒரு மணி நேரம் ஆகிடும் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக. இப்போ ஆஸ் யூஷுவல் வந்து எப்பயும் போல் வத்தக்குழம்புக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, அப்புறம் சாம்பார் பொடி அதெல்லாம் போட்டு அந்த மாதிரி தான் வைக்கிறேன். ஸோ திரும்ப நான் அந்த ரெசிபி வந்து ரிப்பீட் பண்ணல. சாதமும் வந்து ஒரு பக்கம் வச்சுட்டேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பர்ச்சேஸ்க்கு போயிருந்தோம். அந்த விலாக் வந்து நான் நாளைக்கு போடுறேன். நாளைக்கு இல்லாட்டி டே ஆஃப்டர் டுமாரோ அந்த மாதிரி வரும். ஸோ அது எடிட்டிங் கொஞ்சம் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ பூனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் வந்து ஆரம்பிச்சிட்டோம். நான் ஏற்கனவே ஒரு விலாகில் சொல்லியிருந்தேன். எல்லாருக்குமே வந்து என்னென்ன சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசித்து பொறுமையாக எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு பாதி பர்ச்சேஸ் தான் முடிஞ்சது, இன்னொரு பாதி வந்து பல்க் பர்ச்சேஸ் இருக்குது தான். ஸோ ஃப்யூச்சர் பாக்ஸில் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த பக்கம் வந்து பூரிக்கு எண்ணெய் வச்சாச்சு. பரபரன்னு எல்லாம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அந்த டயத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். ஸோ இந்த பக்கம் காயும் ரெடி பண்ணிவிட்டேன், பூரியும் வந்து ரெடி ஆகிடுச்சு. மித்துன் குட்டி வந்து காலையில் பூரி மசால் இந்த மாதிரி ஏர்லியாக சாப்பிட்ணும் அப்படின்னா அவனுக்கு என்னமோ ரொம்ப பிடிக்குது, ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். இதெல்லாம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா 2-3 எக்ஸ்ட்ராவாகவே சாப்பிடுவாங்க. ஆனால் காலையில் வந்து ரெடி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் இன்றைக்கி வந்து சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டேன். அவனுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ்க்கு வத்தக்குழம்பு சாதம், அதுக்கப்புறம் வாழைத்தண்டு ரொம்ப பிடிக்கும், அதுவும் சாப்பிடுவான். நாளைக்கு என்ன ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.